நீங்கள் இப்போது கேட்கப் போகும் கதை காலத்தின் நூல்களின் புதைந்து போன ஒரு மர்மம். ஆயிரங்களை கடந்து ஒரு பயணம். தமிழர்களின் வரலாறு. கடற்கரை நிசப்தமாக இருந்தாலும் அதன் அடியில் எங்கோ மூழ்கி கிடக்கிறது ஒரு மறைந்த நாகரிகம். சிலர் அதை குமரிக்கண்டம் என்று அழைத்தார்கள். அது உண்மையா, புராணமா? இன்று வரை யாருக்கும் முழுமையான பதில் கிடைக்கவில்லை. ஆனால் கிடைத்த சில சுவடுகள் ஒன்றே மட்டும் சொல்கின்றன. தமிழர்கள் உலகின் மிக பழமையான இனங்களில் ஒன்றாக இருந்தார்கள். பழமையான கற்கோள்கள், முத்திரைகள், எழுத்துக்கள், அவை ஒவ்வொன்றும் மெதுவாக நமக்கு சொல்கிறது. தமிழ் ஒரு மொழி இல்லை, ஒரு உயிர். ஆண்டுகள் அல்ல, 1000 ஆண்டுகள். எத்தனை பேரரசுகள் எழுந்தன, விழுந்தன. ஆனால் தமிழ் மட்டும் அழிய மறுத்தது. சோழர்கள், சேரர்கள், பாண்டியர்கள் இவர்கள் பெரும் நிலங்களை ஆட்சி செய்யவில்லை, கடலையும் கட்டுப்படுத்தினார். ஒரு காலத்தில் சோழர்களின் கடற்படை இந்தோனேசியா வரை சென்றது என்பதை நாம் மறந்துவிட்டோம். ஆனால் கடல் நினைவில் வைத்திருக்கிறது. அதிகாரத்தின் நிழலில் மட்டும் வாழ்ந்தவர்கள் அல்ல தமிழர்கள், அருவியின் ஒளியிலும் வாழ்ந்தவர்கள். தஞ்சை பெரிய கோவில் இந்த மாபெரும் கட்டிடம் கற்களை மட்டும் சேர்த்து கட்டியதல்ல. ஒளி எங்கோ போகும், ஒளி எங்கே விழும், காற்று எப்படி சுற்றும், இந்த எல்லாமே கணக்கிட்டு ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன் தமிழர்கள் கட்டிய பொறியியல் அதிசயம். மதுரையின் நிர்பசமான அமைப்பு, நட்சத்திரங்களை படிக்கும் கணிதம், மருத்துவம், மரபு, பாடல், கவிதை ஒவ்வொன்றும் இன்று வரை நாம் ஆச்சரியப்படுத்துகிறது. வரலாறு தமிழர்களை சோதித்தது. பல முறை ஆட்சிகள் மாறின, நாடுகள் உடைந்தன. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் அழிக்க முடியவில்லை, தமிழர் அடையாளத்தை. இந்த அடையாளம் பிறந்த குழந்தையின் முதல் சிரிப்பில் இருந்து கடைசி நிமிடத்தில் பிரார்த்தனை வரை இருக்கிறது. நடனத்தில், கீதத்தில், பயிர்களில், பூமியில், இதயத்தில். தமிழர்களின் வரலாறு முடிவில்லாத ஒரு காவியம். ஒவ்வொரு தலைமுறையும் அதிலே ஒரு வரி எழுகிறது. இப்போது அந்த வரியை எழுதுவது நாம் தான். எங்கிருந்தாலும், எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் ஒரு உண்மை மட்டும் மாறாது. நாம் சொல்வது ஒரே வார்த்தை: நான் தமிழன், நான் தமிழன்.